டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. உறவாக கருதக்கூடிய நம்முடைய நாய் செல்லங்கள் வந்து விழுப்புரத்தில் ஒரு 2 நாள்ல 17 பேரை வந்து போட்டு 2 நாள்ல ஒரே நாள்ல 17 பேரை போட்டு தாக்குன்னு தாக்கி இருக்கு. அதாவது கடிச்சு வச்சிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா இப்ப ரீசன்ட் டேஸ்ல சொல்றேன். முன்னாடி வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த நாய் கடி பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சான்னு கேட்டா அந்த அளவுக்கு இருக்காது. இந்த நாய் கடி சம்பவம் வந்து ஆக்சுவலா ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப டீப்பா மைண்ட்ல பதிஞ்சிட்ட மாதிரி கட்டிச்சு இது பண்ணி இழுக்கும். அப்படியே எனக்கு அதை பார்த்தோன்னே என்ன பயம் வந்துச்சுன்னா, இவன் நல்லா விளையாடிட்டு இருக்கு, திடீர்னு அண்ணியின் மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாவம் தான், ரொம்ப 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 பாவம் தான். இப்போ அவங்களை கடிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றோம், கடிக்குதுப்பா நாயெல்லாம் கடிக்க ஆரம்பிக்குது. அந்த சுச்சுவேஷனுக்கு போறதுக்கு என்ன ரீசனும் பார்க்கணும். நாய் கொஞ்சம் அக்ரெசிவா பிஹேவ், தெருநாய் சில நாயெல்லாம் எந்த காரணத்துக்குன்னே தெரியாமலாம் நம்ம துரத்திட்டு வரோம். கண்டிப்பா பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்ல ராத்திரி இவங்க வர்ற நேரத்துல படுத்து வாசல்ல படுத்துருந்துச்சுன்னா திறத்து இந்த மாதிரி பிஹேவியருக்காக நாயை கொஞ்சம் துரத்தி விடுறது. அவங்க அடிக்கிறத சப்போர்ட் பண்ணல, நான் சும்மா ஷூன்னு துரத்தி விடுறது. ஒரு இப்போ அப்படின்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லலாம். நீங்க எப்படி சொல்லலாம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை வந்து மாறி இருக்கு. நிறைய இடங்கள்ல பாக்குறோம் நாய்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. அதாவது மனிதர்கள் நாய்கள் மோதல்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு அந்த இடத்துக்கு வந்து நாய்களை கொண்டு போயிடக்கூடாதுன்றது இது ரொம்ப இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் ஆயிடும். கண்டிப்பா. ஏன்னா நீங்க இடமும் கிடையாது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. அதாவது நம்ம வந்து தெருவில் கொஞ்சி விளையாடி நம்ம வீட்டில் ரேஷன் கார்டின் பேரை சொல்லி கேட்கும். அந்த மாதிரியான ஒரு உறவாக கருதக்கூடிய நம்முடைய நாய் செல்லங்கள் வந்து விழுப்புரத்தில் ஒரே நாளில் ஒரு நேற்று 2 செல்ல நாய்கள் நாய் செல்லங்கள் அது வந்து ஒரு 2 நாளில் 17 பேரை வந்து போட்டு 2 நாளில் ஒரே நாளில் 17 பேரை போட்டு தாக்குன்னு தாக்கி இருக்கு. அதாவது கடிச்சு வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டேட்டாவில் விழுப்புரத்தில் வந்து ஒரு வெறிச்செயலாக வெறியாடி வச்சுட்டு போயிருக்கு. அந்த பகுதியில் உள்ள நாய்கள் வந்து, அதாவது வெறிநாய் கடிச்சதுல 17 பேர் 17 பேர் காயம். ஒரு மாவட்டத்தில் ஒரே நாளில் நடந்திருக்குது. ஓகே, நேற்று ஒரு நாளில் நடந்திருக்கு இந்த மாதிரியான சம்பவம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு டேட்டாவை வெளியிட்டு இருக்காங்க. 2024 வருஷத்துல எவ்வளவு பேர் நாய் கடிச்சிருக்கு. கண்டிப்பா மொத்தமா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர்ல 54 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க நாய்கடியில மட்டும். 37 லட்சத்துக்கு மேல நாய் கடிச்சிருக்கு அப்படிங்கிறது. இது வந்து எப்படின்னா இந்த டேட்டாவை பார்க்கும்போது பெரிய அமௌண்ட், பெரிய நம்பர். இதை நம்ம ஈஸியா கடந்து போக முடியாது. ஏன்னா ஒரு காலத்துல வந்துட்டு தெருநாய்கள் அப்படிங்கிறதுலாம் எப்படி சொல்றதுன்னா வீட்டுக்கு தெருவுக்கு அப்படின்னு பிரிச்சு ஒரு கார்டியன் மாதிரி. நம்ம வீட்டுக்கு ஒரு நாய், 2 நாள் பிஸ்கட் போட்டீங்கன்னா அந்த நாய் நம்ம வீட்டிலே இருக்கும். சாப்பாடு போட்டோம்னா யாராவது ஒரு இந்த ஷேக்கன் கொடுக்க சொல்லி அதை ட்ரிக்ஸ் எல்லாம் வேற பழக்கி வச்சிருப்பாங்க, விளையாடுவாங்க. நிறைய பேர் இந்த பல்ல பிடிச்சி திருப்புவானுங்க, இது பண்ணுவானுங்க, வாய்க்குள்ளலாம் வாய் விட்டு பார்ப்பானுங்க. ரொம்ப போயிடுச்சுன்னா அதுக்கு கழுத்துல ஒரு கயிறை மாட்டி எங்க வீட்டு நாயின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெருநாய்கள் கூட்டம் அதிகமா ரோடுகள்ல பார்க்கலாம். நீங்க பைக்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, குறிப்பா சில பிராண்டு, சில பைக், சில பிராண்டோட கார்லாம் போனா கண்டிப்பா துரத்திட்டு போயிட்டு இது பண்றத பாக்குறோம். நிறைய பேர் பைக்ல போறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுறது நிறைய தெருநாய் கூட்டத்தினால. ஆக்சுவலி இது வந்து நம்ம நாய்கள் அவங்க அந்த நாய்கள் மேல தப்பு, இதனாலதான் அப்படி நடக்குது அப்படின்னு பொதுப்படையா சொல்றது உயிரினத்தை சொல்றேன். நாய் உயிரினத்தினாலதான் பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து எப்படின்னா ஒரு பக்கம் அது பல்கி பெருகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பெருகிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப எக்ஸ்டென்சிவா இப்பதாங்க இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. சென்னையில குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நாய்களை வந்து கொண்டு போய் வேற இடத்துல அடைக்கிறதுக்கு பதிலாக சின்ன மைனர் ஆப்ரேஷன் மூலமா இப்போ எப்படி குடும்ப கட்டுப்பாடு, அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில், அந்த வார்த்தையை மறந்துட்டேங்க. கருத்தடை இல்ல ஆங்கிலத்தில். ஓகே சரி, ஓகே, கருத்தடை வச்சுப்போம். அந்த கருத்தடை செய்யக்கூடிய வேலை வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவா பண்ணிட்டு இருந்தாங்க சென்னை கார்பரேஷன். நீங்க வந்து அதை பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன மார்க்லாம் இருக்கும். ஒரு இடத்துல வந்து முடி ட்ரிம் பண்ணியிருப்பாங்க, இல்லை காதில் சின்னதாக ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, பஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்படியோ தெரியல, இவ்வளோ பண்ணியும் கூட இந்த நாய்களுடைய தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. சென்னையிலேயே பார்க்க முடியுது. கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன்னா இப்போ ரீசன்ட் டேஸ்ல சொல்றேன். முன்னாடி வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த நாய் கடி பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சான்னு கேட்டா அந்த அளவுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு பெரிய இது மாதிரி தெரியாது. ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ல அதிகமா நாய் கடி, இப்ப நீங்க சொல்ல விழுப்புரம் சொல்றீங்க, ஒரே நாள்ல 17 பேரை வந்து நாய் கடிச்சிருக்கு, அவங்க வந்து அட்மிட் ஆயிருக்காங்கன்றது பெரிய நம்பர். அதை தாண்டி
2024 மட்டும் மத்திய அரசு சொல்லிட்டதுபடி 54 பேர் நாய் கடிச்சனால இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆண்டுல. எஸ், இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாய் வகை இருக்கும் இல்லையா, நாய் பிட்புல் நாயை வந்துட்டு நம்ம தடை பண்ணணும், அது வேண்டாம் வளர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வீடியோ கூட வந்துருந்துச்சு, மும்பையில் நடந்துச்சு. அதை சொல்றீங்களா? அந்த பையனை வந்து கடிச்சு வச்சது விளையாடிட்டு இருக்காரு. ஐயா, அது வந்து ஆட்டோக்குள்ள ஒரு கடிக்க வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பாக்குறோம் இல்லையா. இப்ப வீட்டு செல்லநாய்கள் கடிச்சு இறந்து போறாங்க, வீட்டுல செல்லநாய்களை கடிச்சு செல்லநாய்களை கடிக்குதுன்னா செல்லநாய்கள் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணின்னு சொல்லிட்டு இருக்கிறதுங்களே கடிக்க ஆரம்பிக்குதுன்னும் போது, தெருநாய்கள்ன்றது கண்டிப்பா அது ரோட்ல அடையக்கூடியது. அதுக்கு பெருசா நம்ம என்ன பாசம் காட்டி வளர்த்துக்கிட்டா இருக்கோம். ஏதாவது நம்ம சீண்டுனாலோ இது பண்ணாலும் கடிச்சா ஓகே. ஆனா அன்னைக்கு ஒரு சிசிடிவி பாக்குறேன், டீ குடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்துல அந்த நாய் நின்றுட்டு இருந்த நாய் இப்படியே பார்த்துட்டே இருந்து டக்குன்னு பார்த்தா ஒரு வலுவலும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இது பண்ண ஆரம்பிச்சு. அதாவது ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஏதோ அதுங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி கிரேசியா போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு என்ன அப்படின்னா, எப்படி இவ்வளோ ரீசெண்ட் இயர்ஸில் இப்படி இவ்வளோ அதிகமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. சின்ன வயசுல எல்லாருமே நாய் துரத்திருக்கும். நம்ம சின்ன ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட எடுத்துங்களேன், இந்த நாய் துரத்துறதுன்றது மோஸ்ட்டாக சின்ன பசங்க ரோட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க, ஏதாவது சீண்டுவாங்க செய்வாங்க, எல்லாரையுமே துரத்திட்டு பார்த்துட்டு இருக்கவங்களும் நிறைய பேரை நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் நியூஸ் எடுத்தாலும் சரி, இல்லை இன்சிடென்ட் எடுத்தாலும் சரி, இவ்வளோலாம் வரவே வராது. ஆக்சுவலி இவ்வளோ டெப்த்தாக ஒரு செய்தி வர அளவுக்குலாம் நான் பார்த்தது. கார்த்தி சிதம்பரம் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இந்த இன்ஃபர்மேஷனை ஒட்டி, இது வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ஹேண்டாக போகுதா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு முக்கியமான ஒரு அஃபிஷியலுடைய கவனத்துக்கு போகுது அப்படின்னா அவரை சார்ந்திருக்கு, அவர் கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இல்லைங்க, நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். இது எங்க ரொம்ப அதிகமாகுதுன்னா, முன்னாடி இந்த பிஹேவியர் ஆஃப் அந்த டாக்ஸ் இருக்குல்ல, இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. அதுக்கு வந்து வெறி பிடிக்கிறது இல்லைங்க, நார்மலா வெறி பிடிக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ விலங்குகளுக்கு இயல்பா இருக்கிறதுக்கும் அதோட மூட் ஸ்விங் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்க வந்துட்டு வெறி பிடிக்கக்கூடிய நாய்கள் தான். ஆக்சுவலி விழுப்புரத்தில் கிடைச்சி வெறி பிடிச்ச நாய் கிடைச்சது தான், நார்மலா திருநாய்கள் கிடைக்கல. இதுல எந்த நாய் வந்து வெறி பிடிச்ச நாய் கேட்கவா முடியும். இப்ப எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க கிராமத்துல எல்லாம் வந்து பேசும்போது சொல்லுவாங்க, ஒரு நாய் வந்து அந்த வாழை வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும், அப்படி வளைஞ்சிருக்கும் சொல்லுவாங்க. நாய் வால் இது பண்ணிட்டு நாக்க தொங்க போட்டு நாய் வந்தா வெடி பிடிச்ச நாயின்னு சொல்லிட்டு. அது ரேபிஸ் வந்து சில நாய்களுக்கு வந்து பாதிச்சிருக்கும். ரேபிஸ் வந்து சில சிம்டம்ஸ் இருக்கு. வாய் வந்து ஃப்ரோதிங்னு சொல்லுவாங்க, அதாவது நுரை வந்து பயங்கரமா கோப்போம். அந்த நாயை பார்த்தாலே பயப்படுவாங்க, இது வந்து ஆகா இந்த நாய் கிட்ட போக கூடாது, இது கடிச்சுன்னா நம்ம செத்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இன்னொன்னு, நாய் கடிச்சிட்டு அவங்க படுற அவஸ்தை எல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். நாய் மாதிரியே பண்றது, அதோட குணாதிசயங்கள்லாம் பண்றது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இதை வந்து பிரிக்க முடியாத ஒண்ணு. ஏன்னா ரொம்ப காலமாவே வந்துட்டு அது நம்மளுடைய விலங்கா மாறிடுச்சு, ஒரு வீட்டு விலங்கா மாறிடுச்சு. நம்ம ஊர்ல தெருக்கல்ல, அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு சிறைச்சாலையில இருக்கவனுக்கு வெளியே வந்தா ஒரு நாயை கூட வித்தியாசமா பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நாய் நமக்கு இயல்பானது, சிறைச்சாலையில நாய் கிடையாது. ஒரு 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நாயை பார்த்துட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வித்தியாசமா இருக்கு. இல்லைங்க, இது ஒரு படத்தை ஒரு டைரக்டர் சொன்னாருங்க. அப்படியா? அதை டக்குன்னு மேற்கோள் பண்ணி சொல்றேன். அந்த அளவுக்கு ரொம்ப இயல்புங்க. ஒரு இடத்துல ஒரு கிராமமோ ஒரு நகரமோ ஒரு இடத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு நாய் சுத்திக்கிட்டு இருக்கும். நைட் ஆனா நாய் கத்துற மாதிரி சவுண்டு போட்டுதான் சினிமாலே காட்டுவாங்க. அது ஒரு மாதிரி நம்மளோட நைட் ஆச்சுன்னா வந்து அவங்க எப்படி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் அனுப்புறோமோ அந்த மாதிரி நைட் ஆச்சுன்னா ஓ அப்படின்ட்டாங்கன்னா எல்லாம் கூட்டிடுவாங்க, எல்லாம் ஒன்னா கூடி பேசிட்டு இருப்பாங்கல்ல. அது நடக்கதான் செய்யுது. ஒரு காலத்துல நாய்களால் எவ்வளவு நன்மை பத்தியா, எப்படி நடந்துச்சு பத்தியா, திருடனை பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம். ஒரு வீட்டு ராமநாதன் சார் படத்துல பிடிக்கும். ஆமா, அந்த மாதிரி இருக்கும். வீட்டு உரிமையில இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் கல்ற பக்கத்திலே உட்கார்ந்து இருந்துச்சு, இதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த செய்திகள் ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு ஆக்சுவலி மத்திய அரசுமே 34.36 கோடிக்கு வந்துட்டு தடுப்பூசி மட்டுமே ரெடி பண்ணி 2020 தடுப்பூசின்றது மனுஷங்களுக்கு போறது இல்ல நாய்களுக்கு, அதுகளுக்கு இந்த ரேபிஸ் மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயம் இருக்காம இருக்கிறதுக்கு அதுவும் பண்றாங்க. அது பண்ணியுமே பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இப்படி நடந்துகிட்டு இருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 37 லட்சம் பேரை கடிச்சிருக்குன்றது நம்ம சாதாரணமா கடந்து போகக்கூடிய. நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நாய்களுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. எஸ்பெஷலி வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம தெருவிலே வந்து ஒரு 2 வீடு இப்ப கட்டியிருக்க இடம் வந்து காலியா கிடக்கும், அதுங்க அங்க போகும் வரும். இப்ப எல்லாமே வீடுகள் அதிகமாயிடுச்சு. ரொம்ப இப்போ சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்துல வந்து நாய்களுக்குன்னு தனியா இடம்லாம் கிடையாது. இப்ப கிராமத்துல அதுங்களுக்கு அவுட்டர்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இப்ப இங்க வந்து எங்க திரும்பினாலுமே சந்து தெருவாதற்கு வண்டி நிறுத்துறோம், கன்ஃபரன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல. அதை இப்போ காட்டு விலங்குகள் உள்ள வர்றது எப்படி இருக்கோ, இதுங்க உள்ள வந்து மாட்டிட்டு வெளியே போக முடியாம ஒரு சினாரியோ இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. கன்ஜஸ்டிங்கான இடத்துல. இன்னொன்னு என்னன்னா, முன்னாடிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாய்க்குட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போய் இதை நான் வளர்க்க போறேன்னு சொல்லி அம்மா செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நம்மள பலருக்கு நடந்திருக்கும். அதுல சிலர் வளர்த்துருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி அடாப்டிங் டெண்டன்சி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. கண்டிப்பா. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம் டைம்ல தான் பயங்கரமா அந்த நாய்களை பத்தி பேசுவாங்க, திருநாய்களை பத்தி பேசுறது. எல்லாத்துக்குமே வீடு இருக்கும், எல்லாத்துக்கும் உதவி கிடைச்சிரும். ஆனா திருநாய்களுக்கு மட்டும் எந்த உதவியும் கிடைக்காது. ஆமா,
அவங்களுக்கு ஏன்னா நார்மல் டைம்லேயே ஒரு மழை பெய்யும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டீ கடையிலையோ ஒரு சின்ன இடத்துலையோ அது போய் தங்கிட்டு இருக்கும். வேற எங்கேயும் வெளியில் போய் இது பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. அண்ட் தென் அந்த வெள்ளம் டைம்லலாம் நிறைய நாய்கள் காணாமல் போயிடும். எங்கே போச்சு என்னன்னே தெரியாது. ஒரு ஏரியில் பார்த்தீங்கன்னா 10-15 நாய் கிடக்கும். அந்த வெள்ளம் டைமில் எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அந்த மாதிரியும் நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் வந்து அவங்க பாவம் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறது திருநாயாக பழக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்பாட்டுலேருந்து எல்லா விஷயமும் அப்படி தான். ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட பார்த்தேன். ஒரு வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் வந்து இப்படிலாம் பண்ணி காட்டுது இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க உரிமையாளர் கூப்பிட்டு போகிறார். உடனே இதுவும் பண்ணி காட்டுது என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு. அது நம்மலாம் வந்து சோக பிஜிஎம்லாம் போட்டு ஒரு பக்கம் அதை வைரல் ஆக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்னொரு சைடு இந்த மாதிரி நாய் கடிச்சு இத்தனை பேர் செத்து போறாங்கன்றதும் வந்துட்டு ரொம்ப நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த நாய் கடி சம்பவம் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து பர்சனலாக இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப டீப்பாக மைண்டில் பதிஞ்சிட்ட மாதிரி. ஏன்னா சின்ன வயசுல எங்கள் வீட்டில் சத்தம் போடுவோம், நாய்கிட்ட ரொம்ப போய் விளையாடாத. நான்லாம் வந்து இந்த நாயை பார்த்த உடனே போய் அது கடிக்குமா கடிக்கலாம் தெரியறதுக்கு முன்னாடி தடவி கொடுப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு ஆள் நான். சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த பழக்கம் உண்டு. குட்டி நாயை பார்த்தா விளையாடுற இந்த மாதிரி பழக்கம்லாம் உண்டு. இந்த நியூஸ்லாம் படிச்சுட்டே இருந்துட்டு இல்லை, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தண்ணி வந்து இதே மாதிரி ஒரு தெருநாய் ஒன்று வந்து ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இருந்துச்சு. அது கொஞ்சம் சாப்பாடுலாம் கொடுத்தா இன்னை வரைக்கும் அதை என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டு எப்போ நான் வீட்டுக்கு போனாலும் அது வந்துடும். இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கோம். ஆனால் அது விளையாட்டாக வந்து இல்லை, கிட்ட வந்து கால் கிட்ட வந்து மோந்து பார்க்கும்போது செல்லமாக விளையாடும் போது எனக்கு பயமா இருக்கும். நான் சின்ன வயசுல அப்படி பயந்ததே இல்லை. எனக்கு இப்போ யோசனையா இருக்கு, என்னடா ஒரு தம்பி விளையாடிட்டே இருக்கான் லபுக்குன்னு பல்ல வச்சிட்டானா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம். நீங்க சொன்னதை நானும் அனுபவிச்சிருக்கேன். ரீசெண்டா ஒரு வீடியோவில் வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ தான். அதில் வந்துட்டு ஒரு நாய் வந்து விளையாடிட்டு இருக்கோம் அவர்கிட்ட. அவரும் விளையாடிட்டு இருப்பாரு, இப்படி இது பண்ணிட்டு இருப்பாரு, மேலே ஏறிட்டே இருக்கும். டக்குன்னு என்ன நினைச்சு தெரியல, டக்குன்னு கடிக்க ஆரம்பிச்சிடும். அவரை கட்டிச்சு இது பண்ணி இழுக்கும். அப்படியே எனக்கு அதை பார்த்தோன்னே என்ன பயம் வந்துச்சுன்னா, இவன் நல்லா விளையாடிட்டு இருக்கு திடீர்னு அண்ணியன் மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு நார்மலா நம்ம வீடுகளில் நீங்க சொல்ற மாதிரி தெருக்கல்ல பார்ப்போம்ல, ஒரு டீ கடை நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும் போது கூட பக்கத்துல ஒரு நாய் நிலை பயமா இருக்குது, கடிச்சிருமோ வச்சிருமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ற கொடுத்துறது இப்பெல்லாம் கொடுத்துறது. அப்ப சாப்பிடுப்பா நீயே சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி. குடிக்காதுன்றதுனால ஒரே காரணம் கொடுக்கறது இல்லை, இல்லைன்னா டீயும் கொடுத்துருவேன். கண்டிப்பா எந்த அளவுக்கு ஒரு வளர்ப்பு பிராணியை வந்து நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும், அந்த பிராணிகள்லாம் வந்துட்டு உங்களை அட்டாக் பண்ணணும். ஆனா எனக்கு சில பேர் டாக் லவர்ஸ் பார்க்கும்போது ஒரு பக்கம் ஒரு கடுப்பும் வரும், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஓகே அவங்க இது பண்றாங்கன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா மனிதர்கள் நம்பாதீர்கள், டாகை நம்புங்கள், அவங்க தான் உங்களை வாழ்க்கை இது பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நிறைய மேற்கோள் கொடுத்துக்கிட்டே. கண்டிப்பாங்க தனிமையை போக்குறதுக்கு நாய்கள் தான். நிறைய இப்ப கூட ஏதோ ஒரு ஆபீஸ்ல வந்து இந்த ஹாப்பினஸ் இன்சார்ஜ்னு சொல்லி ஒரு லேப்ரடாரை வந்து கோல்டன் ரிட்ரைவர் ஒன்று வந்து வச்சிருக்காங்க. அது அங்கங்க ஓடி 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 செஞ்சு ஹாப்பினஸ் கொடுக்குது, விளையாடிட்டே இருக்கு. பாத்ரூம் போனா யாரு கிளீன் பண்ணணும்னு தெரியல எனக்கு. உள்ள இதான் ஆக்சுவலி பாயிண்ட் பண்ண நினைச்சு கரெக்டா சொல்லிட்டீங்க. நம்ம புத்தி இப்படியே தான் இருக்கும் போல, நம்ம புத்தி அப்படிதான் போகும். த்ரிஷா வந்து ஒரு நாய் வச்சிருப்பாங்க பாத்துறீங்களா? பூடல் கிடையாது, சாரி, நல்ல முடி வந்து சுருட்ட பிரவுன் கலர் மாதிரி அழகா பூடல் வந்து வேற அந்த மாதிரி இருக்குமா. அந்த டாகை பார்க்கும்போது அதை பெட்ல வச்சுப்பாங்க, கூட வச்சுப்பாங்க. ஆக்சுவலா அவங்க நிறைய டாக்ஸ் வச்சிருக்காங்க, அடாப்டும் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, அப்ப விளையாடிட்டுலாம் இருப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் நம்மளும் ஒரு நாய் வளர்த்தா எப்படி இருக்கும்னு தோணும். ஆனா இப்ப என் வீட்லயோ அபார்ட்மெண்ட்லயோ சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு அபார்ட்மெண்ட்லயோ நீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்களோ சேம் பிஞ்ச், அங்க ஒரு நாய் வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம். வெளியில வச்சு வளர்க்க முடியாது. இவங்கள மாதிரி பெட்ல வச்சு வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்ற மாதிரி தான், அது கக்கா சுக்காலாம் போனா யார் கழுவுறது, யாரு இது பண்றது? இல்ல கிளாசிக்கா வீட்டுல வந்து அம்மா ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க, வீட்டுல ஒன்னையும் வச்சிருக்கிறது ஒன்னையும் உங்க அப்பாவையும் வச்சிருக்கிறதே பெரிய விஷயம், இதுல வந்து நாய் வேறையா அப்படின்னு கேட்பாங்க. இதனாலதான் நாங்க அடாப்ட்ன்றது இல்லையோ? இல்ல ஆக்சுவலா அடாப்ஷன் ஒரு நல்ல விஷயம் தான். அடாப்ஷன் வந்து என்னன்னா இப்ப நிறைய பேர் பண்றாங்க. நமக்கு வந்து என்னன்னா பேசிக்கா ஒரு மனநிலை இருக்கு. இந்த நாயை இப்ப பாக்குறவன் வந்து என்னன்னா நாய் நல்ல நாய் அப்படிலாம் கேட்க மாட்டான், இது என்ன பிரீடு, இந்த நாய் வந்து மனுஷங்களை பார்த்து நீங்க என்ன ஆளுங்க அப்படின்ற மாதிரி, இது என்ன பிரீடு அப்படின்றது. அது உண்மைதான், அது நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எத்தனை பேர் வந்து அடாப்ட் பண்றதுல வந்துட்டு தெருநாய்களை இவங்களுக்கு மனநிலை பாருங்களேன். பால்னா வந்து நாட்டு மாட்டு பால், முட்டைனா நாட்டுக்கோழி, நாயில மட்டும் ஒரு நாட்டு நாய் வளர்க்கக்கூடாது. என்னங்க இது? எங்க வாக்கிங் போகும்போது நீங்க நாட்டு நாயை கூட்டு போங்களேன், ஏடா இதை கூட்டு வந்துருக்கான் அப்படின்ட்டு. அது ஒரு பொசு. அது நாட்டு நாய் வளர்க்குறவங்களை இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, ஏதோ தெருவில் இருக்கிற நாயை கூட்டு வந்து காலர் போட்டு அப்படியே கூட இருக்கட்டுமே, தெருவில் இருக்கிற நாயை கூட இருக்கட்டும், என்ன தப்பு, அவன் சாய்ஸ். இதுல இன்னொரு சைடு இருக்கு. இதுல என்னன்னா இந்த நாட்டு நாயிலே வந்து அன்கிளாசிஃபைடா இருக்குல்ல நம்ம தெருவில், அந்த நாய் தான் பிரச்சனை. இந்த ராஜபாளையம், கோம்பை இந்த மாதிரி நாய்கள் ரேட் எங்கேயோ இருக்கு. வாவ், ஆமா, கண்ணி வளர்க்குறீங்களா? ரேட் வேற தாறுமாறா. ஆக்சுவலி ஒரு பிசினஸ் தான் வச்சுக்கோங்களேன், அது ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல யார் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னா கண்டிப்பா வந்து தெருநாய்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுது நான் சொல்லுவேன். இப்படி மாட்டுக்காக சீமானவர்கள் வந்துட்டு ஒரு மாநாடு நடத்தினாரோ, கண்டிப்பா 2 பேர் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ரொம்ப பாவம் தான், ரொம்ப 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 பாவம் தான். இப்போ அவங்களை கடிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றோம், கடிக்குதுப்பா நாயெல்லாம் கடிக்க ஆரம்பிக்குதுன்னு. அந்த சுச்சுவேஷனுக்கு போறதுக்கு என்ன ரீசனும் பார்க்கணும். அதுலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெருமைக்கு நாய் வளர்க்குறது, நான் வந்து ஒரு பெருமையா வளர்க்குறேன் அப்படிங்கிறது, கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நாய் வளர்க்குறவங்க பார்த்துருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் அண்ணா நகர்ல சுத்திட்டே இருப்பானுங்க, நாயை சுத்திட்டே இருப்பானுங்க. அவனுக்கு எப்பவுமே நாயை கூட வச்சிருப்பானுங்க. அவனுக்கு உண்மையிலே டாக் லவ்வரா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அது ஒரு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்கா வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து நாயை வச்சிருக்கவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. நாயை வேணா பிடிச்சிருக்குமா இருக்கும் மேபி, அந்த நாய் அந்த நாய்க்கு தெரியலன்ற மாதிரி நாயை வச்சு கூட பிடிக்கும்னு சொல்லிட்டு எப்ப அது நாயை பாக்குறாங்கப்பா, நீ ஏன் எக்ஸைட் ஆகிற மாதிரி நாயை கூட சுத்துவாங்க. அது ஒரு மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க எவனையா ஒருத்தன் திருநாயை கூட்டு வந்து உட்கார சுத்த சொல்லுங்களேன், பண்ண மாட்டாங்க. அது புஷ் அழகா இருக்கணும், அது பண்ணணும். அதுக்கு தனியா பெட் கிளினிக் இருக்கு, அதுக்கு தனியா வந்துட்டு அதுக்கு ஷாப்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் பண்றாங்க. ஒரு பெருமைக்கு சொல்றேன்னா, இப்ப நார்மலா வந்து ஹுண்டாயில ஒரு கார் வாங்குறதுக்கும் BMW வாங்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் பார்ப்போம்ல. நம்ம BMW வாங்கி பிரீமியம் கார் அப்படி அந்த மாதிரி ஒரு பிராண்டா பாக்குறாங்க இப்ப இருக்கிறதுலாம். நீங்க சொல்ற மாதிரி என்ன பிரீட் இது? இந்த சிக்கல் இருக்கிற மாதிரி இன்னொன்னும் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கிளைமேட்டுக்கு சம்பந்தமே இல்லாத நாய்களை கூட்டு வந்து இங்க வளர்க்குறது. ஹஸ்கில இருக்குல்ல, ஹஸ்கி மாதிரியான நாய்கள்லாம் வந்து அது வந்து பனிச்சரிக்கல்ல வந்து நான் பாத்துருக்கேன். ஆமா, இங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்றீங்க, நல்ல உச்சி வெயில்ல வாக்கிங் வர கூட்டு வராங்க. அந்த நாய் பாக்குது, டேய் நான் என் ரேஞ்சுக்கு எங்க இருக்க வேண்டிய சென்னை வெயில்ல கத்திரி வெயில்ல கூட்டு வந்து இப்படி கொலையா கொள்றீங்களே அப்படின்னா. ஆனா பேச என்ன சொல்றது, வீட்டுல வந்து ஏசி இருக்கு ப்ரோ, ஏசி போட்டிருக்கோம் ப்ரோ, அதுக்கு ஏசியில படுத்துக்குது, ஏசியில தான் இருக்கு, நீங்க ப்ரோ நான் ஃபேன்ல தான் ப்ரோ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதான் சொல்லுவாங்க, ஏதோ பெருமை எருமை மேய்ச்ச கதை மாதிரி. எங்கேயோ அந்த நாயோட சென்பெர்னாட்லாம், அதாவது இந்த நிறைய கார்ட்டூன்லாம் வரும், அது இந்த பனியில மாட்டிட்டு ஆட்களை வந்து ரெஸ்கியூ பண்றதுக்கான நாய் அந்த சென்பெர்னாடு. நல்லா இவ்வளவு வேற இருக்கு, அதை கூட்டு வந்து விட்டுறாங்க சின்ன காம்பவுண்ட்ல போட்டுக்கிட்டு. ஆக்சுவலி உடலமைப்பே என்னன்னா குளிர தாங்கிறதுக்காக தான் அதுக்கு ரோமங்கள் அவ்வளவு பெருசா இருக்குது. அதனால சிலிப் விட்டா சும்மா பார்க்க அழகா இருக்கும். அது அந்த பிரதேசத்துல வாழ்றதுக்காக உருவான ஒரு டாக். அதோட இயற்கை தன்மையே அதுதான். அதை கூட்டு வந்து இங்க கூட்டு வந்து 2 நாள் வெளியே, அதாவது பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் வெளியே கூட்டு வருவாங்க. இப்படி உள்ள போய் வச்சுப்பாங்க. கேட்டா ஏசி போட்டு வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க அடாப்ட் பண்ணுங்க, இது பண்ணுங்க, ஓகே. அதுக்காக இந்த மாதிரி அடாப்ஷன் வராதுங்க. இதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கி, அதாங்க நாய் குட்டியே 30,000-40,000 சொல்லுவாங்க, மேலேயே இருக்கும், பயங்கரமா மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் வாங்க குறைஞ்சபட்சம் அதை வாங்கினதுக்கு ஒரு வண்டியாவது கட்டி இழுக்க விடுங்க அப்படின்னு அதெல்லாம் பண்ணிட போறாங்க. சும்மா சொல்றது, திருநாய்களையும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இது. இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தை பத்தியும் பேசி ஆகணும். நிறைய பேர் வந்து இந்த அடாப்ஷன் பத்தி பேசுறீங்க. நிறைய பேர் வந்துட்டு பெரிய பெரிய நீங்க சொன்ன பிரீட்ஸ் எல்லாம் வாங்குறாங்கன்னு வாங்கி காஸ்ட்லியான. வட சென்னையில கலான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு கண்டக்டரா இருக்காரு, பஸ் கண்டக்டரா இருக்காரு. அவங்க வீடு, அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 300 டாக். 300மே நீங்க சொல்ற மாதிரி பிரீட் எல்லாம் எல்லாமே வந்து எல்லாமே தெருநாய்கள். அங்கங்க அடிபட்ட நாய்கள். அதாவது சிலத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டு கை கால் போறது. கையா சாரி கால் ஓகே புரியுது. இல்ல அவர் ஃப்ரண்ட்ல 2 கை தானே. ஏன் அவங்கள பத்தி சொல்ல மாட்டாங்க கை கால்ன்றா, அவங்க வந்து டாக்னு சொன்னா திட்டுவாங்க. ஆமா, குழந்தைகள்னு சொல்லுவாங்க. திருநாயின்னு சொன்னா வேற திட்டுவாங்க. நம்மள எத்தனை பேர் திட்ட போறாங்கன்னு தெரியல. ஓகேவா, அவங்கள வந்துட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க, ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. அதுல குறிப்பா நான் சொல்றது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும். வீட்டு ஃபுல்லாவே டாகுக்காக ஒதுக்கியிருக்காங்க. சூப்பர். அவங்க பெட்ரூம்ல, அவங்க வீடு பெட்ரூம்னா ஒரு வீடு மாடி, கீழே வீடு, சுத்தி வந்து கிரவுண்ட் இருக்கும். ஃபுல்லா ஒரு அளவுக்கு இடம் வந்து வச்சு ஃபேனு போட்டு நாய்களை பார்த்துக்கிறது. அதுக்கு சாப்பாடு, வேற வேலைக்கு சாப்பாடு இவங்க சமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும். யோசிச்சு பாருங்களேன், அந்த ஒரு ஸ்மெல்லு, திருநாய்களோட பிஹேவியர் எப்பவுமே கத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நாய் எவ்வளோ நீங்க ட்ரெயின் பண்ணி எவ்வளோ இது பண்ணுவீங்க. அதான் ஒரு 300-400 நாய் இருக்கும்போது கத்திக்கிட்டே இருக்கும், தூங்க முடியாது அவங்களால. அதுல ஒரு நாய் கண்ணு தெரியாது. அது ஒரு நாய் வச்சிருக்காங்க, கண்ணு தெரியாது. அந்த நாயை அவங்க எப்பவுமே கூட தான் வச்சுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. ஒரு நாய்க்கு கண்ணு தெரியல, அதை அடாப்ட் பண்ணி வச்சுக்கணுங்கிறதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம். இந்த பார்வை மீன் இந்த இது மட்டும் கிடையாது. என்னன்னா இந்த மாதிரி நிறைய சேலஞ்சு டாக்ஸ் சில பேர் வளர்க்குறாங்க. யாரு நான் மறந்துட்டேன், நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. நான் வந்து பார்த்ததை மறந்துட்டேன். நான் ஒருத்தவங்க வந்து பின்னங்கால்கள் வந்து சரியா செயல்பட, ஒரு இடிச்சிட்டாங்க, வண்டி ஏத்திட்டாங்க போல, குறுக்கல நாய் குறுக்கல, அதோடைய பின்னங்கால்கள் வந்து செயல்படல. சில நாய் பாத்துட்டீங்களா, முன்னாடி கால்கள் வச்சு அதோட உடம்பு இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி
சுச்சுவேஷன்ல இருக்கு. அது வந்து இப்போ டெய்லி மோஷன் போகணும், யூரின் போகணும்னா இவங்க அந்த நாய் படுத்திருக்கும் போது அதோட வயித்தை ப்ரெஸ் பண்ணி நாயோட பொசிஷனே வேற மாதிரி இருக்கு. அது மாதிரி பண்றாங்க. எனக்கு என்னன்னா இதெல்லாம் வந்து வீட்டுல ஒரு வயசானவங்க பெரியவங்க இருந்தா பண்றதுக்கு யோசிக்கிற காலத்துல இவங்க அந்த மாதிரி உண்மையிலே டெடிகேட்டடா சொல்றாங்க. அது அவங்க பண்ணி அவங்க நாய் கடிச்சிருக்குது, அவங்க தடுப்பூசி போட்டுட்டு இருக்காங்க, இத்தனையும் பண்ணிட்டு அதான் ஒரு ஃபேமிலியா யோசிக்கவே முடியாது. அது மாதிரி எங்கேயாவது ஏதாவது ஒரு டாக் எங்கேயாவது அடிபட்டு இதாயிடுச்சுன்னா உங்களுக்கு கால் வருது, உங்க போய் எடுத்துட்டு வராங்க. இதையும் நம்ம மக்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க இடம் தெரிஞ்சிச்சு. நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல கொண்டு போய் வீட்டுல என்ன பண்றதுன்னா ரோட்ல போயிட்டு இருக்கிற நாயெல்லாம் கொண்டு போயிட்டு அவங்க ஒரு சமூக சேவையை நினைச்சுக்கிட்டு கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டு கலாக்கா ஒரு 10 நாய் கூட்டு வந்திருக்கேன் அதை சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல, அவங்க வீட்டு வாசல்ல போட்டு போயிருது. இவங்க எடுத்து வளர்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிச்சு பாருங்களேன், அவங்க சம்பாத்தியத்தை பாதிக்கு மேலே செலவு பண்றாங்க. யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. அதாவது அவ்வப்போது யாராவது கொடுப்பாங்கல்ல காசு, இதை பார்த்துட்டு எப்பா இந்தாப்பா காசு வச்சுக்கோ, நல்ல விஷயம் பண்றேன், சேவை பண்றேன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க தான் காசை கொடுக்குறாங்க. ஆனா இந்த காலத்திலையும் இப்படி ஒரு விஷயத்த பண்றது வந்து யாருமே கிடையாது. நம்ம ஆக்சுவலி நம்ம இன்டர்வியூ பண்ணிருக்கோம், நம்ம சேனல்ல பண்ணியிருக்கோம். எனக்கு அது இப்போ இதை பத்தி பேசும்போது கண்டிப்பா அவங்கள மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இவங்களாலதான் அந்த நாய்கள் வெறி பிடிக்காம இந்த ஆதரவு இல்லாம போய் கடைசியில இந்த ரோட்ல அடிபட்டுறது, கார்ல விழுகிறது, நிறைய அபியூசர்ஸும் இருக்காங்களே. அவன் வந்து அவனுக்கு வேற யாருமே இருக்க கோவத்தை வெறிய வந்து எதுவுமே பண்ணாதுன்னு இதை போட்டு அடிக்கிறது, திருநாயை போட்டு அடிக்கிறது. அதாவது யாருக்குமே உண்மையில சொல்ல போனா எந்த ஒரு இதுக்குமே இப்படி இடக்கூடாது, திருநாயை புழக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சபிக்கப்பட்ட வாழ்க்கைன்னா அது திருநாய்கள் தான். ஏன்னா எங்க சாப்பாடு கிடைக்காது, எங்கேயும் போக முடியாது. நீ சொல்ற மாதிரி எல்லாம் அடிப்பானுங்க, கல்லோடு அடிப்பானுங்க. பக்கத்து ஏரியாவுக்கு போனா அந்த ஏரியா நாய்கள் வேற, அவங்க வேற ஏரியா கோட்டன்ற கார்பரேஷன் ஆளுங்க பார்த்தா தூக்கி இல்ல வண்டியில ஏத்துறது. அது ஒரு பாக்கல அவங்க நல்ல விஷயத்துக்கு தான் பண்றாங்க. கோடம்பாக்கத்துல அவங்க பேர் தெரியல எனக்கு. கோடம்பாக்கம் டி நகர்ல எல்லாம் நைட் ஒரு 9 மணிக்கு மேல போனா அவங்கள பாக்கலாம். ஒரு பானை மாதிரி வச்சிருப்பாங்க, அது பக்கத்துல இன்னும் ஒரு அண்டா மாதிரி வச்சிருப்பாங்க, ஃபுல்லா சாப்பாடு இருக்கும். அதை எடுத்து சும்மா அப்படி அள்ளி போட்டுலாம் போக மாட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி அந்த இலையை வச்சு அதுல சாப்பாடை வச்சுட்டு போவாங்க. அவங்க பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 300 ஓடியா. ஆமா, எங்க ஏரியாவில் அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க இவ்வளோ பெரிய அளவில் பண்ணல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி பொங்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாதம் பொங்கிட்டு அவங்க ஸ்கூட்டியில ஃப்ரண்ட்ல வச்சு அவங்க வச்சுட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பின்னாடி அந்த ஒரு படையே வரும். ஆனா எனக்கு அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து எல்லாம் பார்க்குற இடத்துல இது பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஓரமா இது பண்ணிட்டு, ஏன்னா நிறைய பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகும், அதை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, இதை பண்ணாதீங்கன்னுவாங்க. அப்படின்றதுக்காக ஒரு ஓரத்துக்கு போயிட்டு நீங்க சொன்ன மாதிரியே தான் அதை சாதத்தை வந்து கரெக்டா டிவைட் பண்ணி வச்சுட்டு அதுங்களுக்குள்ள சண்டை வந்து கூட டிவைட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. தினமும் ஒரு முறை அவங்க வருவாங்க நினைக்கிறேன். ரேரா நான் அப்படியே ஆஃபீஸ் வரும்போது போகும்போது அவங்கள பார்க்கறது உண்டு. பட் அவங்க வந்து ரெகுலரா பண்றாங்க. அதே லொக்காலிட்டியில இருக்கிறதுனால நான் வந்து அவங்கள 10-15 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா. ஏன்னா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அங்க இருக்க ஏரியா பீப்புள் வந்து கத்துறது, நீ இப்படி நாயை சாப்பாடு வச்சுட்டு போயிடுற, அது 10-15 ஆயிடுது, 15, 30, 40 ஆயிடுது. அது எங்களை போட்டு இது பண்ணுது, கடிக்க வருது, கஷ்டம். இதுவும் அந்த பிரச்சனையும் சமாளிக்கிறாங்க. ஆக்சுவலா இது பேசும்போது இந்த விஷயத்தை நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறதோ கரிசனத்தோடு இருக்கிறதுக்கோ நம்ம அகைன்ஸ்டா இல்லை, அது நல்ல விஷயம் தான். யாராவது ஒருத்தர் பார்த்துக்கணும் இல்லைங்க, எல்லா கண்டிப்பா. ஆனா இந்த நாய்களை வந்து ஓவர் கேர் பண்ணிட்டு அதை வந்து சூ அப்படின்னு விரட்டி விட்டா கூட அவங்க மேல கோவப்படுறவங்களா இருக்காங்க. 2 எக்ஸ்ட்ரீமே இருக்கக்கூடாதுல்ல. ஒரு நாயை போட்டு அபியூஸ் பண்ற தப்புனா, அது ஒரு ஷூன்னு சொல்றதுக்கு ஒரு ஹியூமன் அபியூஸ் பண்றதும் தப்பா தான் நான் பார்ப்பேன். அது ரெண்டுமே இருக்கு. ஏன்னா சில டாக் லவர்ஸ், எல்லாரையும் சொல்லலாம் நம்ம, சில டாக் லவர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தைங்க இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய சேஃப்டிக்காக, இல்லை அந்த நாய் கொஞ்சம் அக்ரெசிவா பிஹேவ், தெருநாய் சில நாயெல்லாம் எந்த காரணத்துக்குன்னே தெரியாமலாம் நம்ம துரத்திட்டு வரோம். கண்டிப்பா பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை ராத்திரி இவங்க வர்ற நேரத்தில் வாசலில் படுத்துருந்துச்சுன்னா திறத்து, இந்த மாதிரி பிஹேவியருக்காக நாயை கொஞ்சம் துரத்தி விடுறது. அவங்க அடிக்கிறத சப்போர்ட் பண்ணல, நான் சும்மா ஷூன்னு துரத்தி விடுறது, ஒரு இப்போ அப்படின்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லலாம், நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சிலர் வர்றாங்கல்ல, அதையும் நான் ஆதரிக்கவே மாட்டேன். மனிதனை முதல்ல நேசி, நாயையும் நேசி. மனிதனை வெறுத்துட்டு நிறைய ஸ்டேட்டஸ் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து சரி ஓகே அது அவங்களோட இஷ்டம்னு தோணும். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் வெறுப்பா இருக்கும். எப்படின்னா, மனிதர்களை நம்ப வேண்டாம், நாய்களை நம்புங்கள். அப்புறம் யாருக்கு நீ ஸ்டேட்டஸ் போட, நாயை வந்து பார்க்க போது அந்த கேள்வி வருமா இல்லையா? அப்பப்போ செக் பண்றது, 50 பேர் பார்த்துட்டாங்களா, 100 பேர் பார்த்துட்டாங்க, லைக்ஸ் எத்தனை வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பாக்குறீங்க. ஓகே, வாட்டவர் உங்க இஷ்டம். ஆனா ஓரளவுக்கு மேல போயிட்டு நீங்க பண்ற அந்த அலப்பறன்றதும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். மனிதனை நம்பாதே நாயை நம்பி
இவங்கெல்லாம் வந்து நான் இது பண்ணுறதே கிடையாது. நாய் ஒரு நன்றி உள்ள ஜீவன் தான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. இந்த ஓனருக்காக காத்திருந்த ஓனருடைய சமாதியில் 15 நாடுகளில் உட்காந்துட்டு பாருங்க ஃப்ரான்ஸ், இதெல்லாமே நான் சப்போர்ட் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாளைக்கு இவனுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது மனுஷன் தான். எனக்கு இந்த மனிதர்களை வெறுத்துட்டு மிருகங்களை நேசிக்கிறவங்க பார்த்தாலே வெறுப்பாயிருதுங்க. மனிதர்களை வந்து நான் வந்து நம்ப மாட்டேன். மனுஷன் எல்லாருமே மோசமானவங்க, இந்த நாய்கள் மட்டும்தான் உலகம். அப்படிலாம் கிடையாது, நல்ல மனிதன் இருக்கான். இப்ப கெட்ட நாய் இருக்கு, எல்லா நாயும் இருக்க முடியுமா? கெட்ட மனிதன் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆக்சுவலி ரெண்டுமே மாத்தி சொல்றோம் நம்ம. எப்படின்னா ஒரு பக்கம் வந்துட்டு நீங்க நாயை லவ் பண்றீங்களா, லவ் பண்ணுங்க, மனுஷங்களே லவ் பண்ணுங்க. இதை பிடிக்கும், இதை பிடிக்காது, இதை பிடிக்காது, அது வேண்டாம், எல்லாரையும் லவ் பண்ணுங்க, ஓகே, பிரச்சனை கிடையாது, வெறுக்காதீர்கள் அப்படின்னு தான் சொல்றோம். இதுல குறிப்பா பாதிக்கப்படுறது மனுஷங்க கிடையாது, திருநாய்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். நீங்க ஒரு பக்கம் வந்துட்டு நீங்க உங்க நாகரிகத்துக்காக மாற மாற இங்க இருக்கக்கூடிய நாய்களை பத்தி பேசுறதுக்கோ இது பண்றதுக்கோ யாருமே இல்லை. நீங்க டாக் லவ்னு மொத்தமா முடிச்சுட்டு போயிடுறீங்க. பட் இங்கே பாக்குற டாக் அவங்களுக்கு என்ன தெரியுமா, ஐயோ திருநாய் அடிக்கிறாங்க கொள்றாங்க, அதுக்கும் அவங்க கேஸ் போடுறது இதெல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா நிறைய சட்டங்கள் வந்துருச்சு, உடனே அதுக்கு கேஸ் எல்லாம் போட்டாங்கன்னா உடனே இது பண்றாங்க. நிறைய இருந்துச்சு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, நாய் வண்டின்னு சுத்தினே இருக்கும் ஏரியால, அது வந்தாலே நாயெல்லாம் திருச்சி ஓட ஆரம்பிச்சு. அது வந்தா ஒரு நாயோட பார்க்கவே முடியாது, எல்லாம் இது பண்ணுவாங்க, அதை சுருக்கெல்லாம் போட்டு கூட்டு போறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதை ஒரு பாதுகாப்பா கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை வந்து மாறி இருக்கு. நிறைய இடங்கள்ல பாக்குறோம் நாய்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. அதாவது மனிதர்கள் நாய்கள் மோதல்னு சொல்லுவாங்கல்ல. கொஞ்ச நாள் முன்னாடி யானைகளோட இதை பத்தி நம்ம பார்த்தோம். யானை வந்து காட்டுக்குள்ள இருந்து இங்க வருது, புலிகள் வருது, சிங்கம் வருது. இது காட்டு விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் மோதல் அதிகமாக கண்டிப்பா பார்த்தோம். எனக்கு அந்த இடத்துக்கு வந்து நாய்களை கொண்டு போயிடக்கூடாதுன்றது, இது ரொம்ப இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் ஆயிடும் கண்டிப்பா. ஏன்னா நீங்க சிரிச்சுட்டு போயிடலாம், ஒரு நாய் துரத்துது என் வண்டியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரீல் போட்டா சிரிக்கலாம். அதே மாதிரி நம்ம நாய் ஏரியாக்குள்ள போகும்போது 10 நாய் 15 நாய் முறைச்சு பார்க்கணும்னு சிரிக்கலாம். ஒரு கட்டத்துல அக்ரெசிவா ஒருத்தனுக்கு தான் நடந்து செத்து போயிட்டான்னா அவன் ஃபேமிலிக்கு தான் அது கான்ஃபிளிக்ட் ஆகும். அண்ட் தென் என்னன்னா, அந்த நாய்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான். அன்னைக்கு ஒருத்தர் செத்துட்டானா மொத்தமா போட்டு மொத்த நாய்க்கும் வந்துட்டு உருண்டையில விச வச்சுலாம் அடிச்சு விடுவாங்க, போண்டால விச வச்சு அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அதுவும் ஆபத்து தான். ஸோ இதுக்கான ஒரு சுமூகமான முடிவு எடுக்கணுன்றக்காக தான் இந்த பதிவு. எஸ், ஆமாம். மெயினாக சொல்கிறது என்னன்னா, நாயை நீங்கள் வெறுக்க வேண்டாம், முடிஞ்சாலும் அடாப்ட் பண்ணுங்கள். நான் வந்து நாயே எனக்கு பிடிக்காது, நான் கல்லை விட்டு அடிப்பேன் அப்படின்னு அப்யூஸ் பண்ணுறதோ, இல்லைனா வந்து அதை தேவையில்லாமல் போய் சீன்றதோ, அதை தவிர்த்துட்டாலே முக்கால்வாசி கான்ஃப்ளிக்டை தவிர்த்துடலாம். இன்கேஸ் அது உங்களை வந்து இது பண்ணுது அப்படின்றப்போ நம்மளே போய் அதை இது பண்ணாமல் கார்பரேஷனில் இல்லை சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட சொல்லணும் அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ எல்லா நாயுமே கெட்ட நாய் இல்லை, அன்பே சிவத்தில் வர மாதிரி நல்ல நாய்களும் இருக்குது. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.